ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 55,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக காவிரியில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தி. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருபிரசாத் வழங்க கேட்கலாம். குருபிரசாத், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கர்நாடகா அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரி ஆற்று நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கனடியாக இருந்து தற்போது 55,000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் ஒகேனக்கல்ல 16வது நாளாக குளிக்கவும் பரிசீலிக்கவும் தடை நீடிக்கிறது. அதாவது காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில கர்நாடகா உள்ள அணைகள் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து கபினி மற்றும் கிருஷ்ணா ராஜா சாகர் அணை முழு கொள்ளு எட்டியது. இதனால கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையில் வினாடிக்கு 1,65,867 கன தண்ணி திறக்கப்பட்டது. ஒரு 1,60,000 கனடியை நீர்வரத்து அதிகரித்தது. இதனால காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் பாறையில் தண்ணீர் மூழ்கி வெள்ளக்காடாக மாறியது. இந்த நிலையில கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. இதனால் கபினியில் வினாடிக்கு 24,664 கனடியாகவும் கிருஷ்ணராஜா சாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 80,326 கனடியாகவும் நீர் திறப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு இன்று காலை நீர்வரத்து வினாடிக்கு 24 கனடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 55,000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெரு கரைபுரண்டு ஓடி ஒகேனக்கல் பகுதியில் பிரதான அருவி செல்லும் நடப்பாத அருவிகள் பாறைகள் தெரியாத அளவுக்கு தண்ணீர் முழுகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 16வது நாளாக ஒகேனக்கல்ல பரிசீலிக்கவும் சுற்றுலா பயணம் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை நீடித்துள்ளது. இதனால மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என பொதுப்பணித்துறை அலுவலர் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து காவிரி கரையோர பகுதியில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.